ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 4ஆம் பத்து 6ஆம் திருமொழி நிறைவு பாசுரம் 10வது பாசுரம் பலஸ்ருதி பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இதுவரை 9 பாசுரங்கள்ல பெரியாழ்வார் நமக்கு தெள்ள தெளிவா பண்ண உபதேசம் என்னன்னா, இந்த ஸ்பெல்லிங்கே புரியாத பேர் அல்லது வாயில நுழையாத பேர், அர்த்தமில்லாத பேர், இதையெல்லாம் குழந்தைக்கு சூட்டாதீர்கள். அல்லது ஒருத்தர் பிரசித்தமா இருக்கார், செலிபிரிட்டியா இருக்கார், திரைப்பட நடிகர், கிரிக்கெட் பிளேயர், அரசியல் தலைவர், இவா பேரெல்லாம் சூட்டாதீங்க. அல்லது யாரோ ஒருத்தட்ட போய் இந்த பேர் வச்சா அவர் காசு கொடுப்பார், வேட்டி கொடுப்பார், இதுக்காக ஒரு பேரை வச்சுடாதீங்கோ. இந்திரன் பேரை வச்சாலோ குபேரம் பேரை வச்சாலோ பணம் வரும், காசு கிடைக்கும், இதுக்காகவும் பேர் வைக்காதீங்கோ. நாம் பேர் வைக்க வேண்டியதெல்லாம் பகவத் பாகவத ஆச்சாரிய சம்பந்தம் கொண்ட திருநாமங்கள். அதை தவிர எதுவும் வைக்கக்கூடாதுன்னு பாடினார். இதை கேட்டவாளுக்கு என்ன பலன்? வாங்க 10வது பாசுரம் பார்ப்போம். சீரணிமால் திருநாமமே இட தேற்றிய வீரணி தொல்புகழ் விட்டு சித்தன் விரித்த ஓரணி ஒன்தமிழ் 9 வல்லவர் பேரணி வைகுந்தத்து என்றும் பேணி இருப்பரே. இந்த பாட்டுல ரொம்ப அழகு பாருங்க. சீரணி, வீரணி, ஓரணி, பேரணின்னு வரும். சீரணிமால் திருநாமமே இட தேற்றிய வீரணி தொல்புகழ் விட்டு சித்தன் விரித்த ஓரணி ஒன்தமிழ் 9 வல்லவர் பேரணி வைகுந்தத்து என்றும் பேணி இருப்பரே. பாட்டின் முதல் அடி. இந்த பதிகத்துல பெரியாழ்வார் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, பெருமாள் திருநாமத்தை குழந்தைக்கு வைக்க சொன்னார். எப்படிப்பட்ட பெருமாள்? சீர் அணி மால். வார்த்தை பாருங்க. மால்னா பக்தர்கள்ட்ட பித்து பிடித்தவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான். அணினா ஆபரணம்னு அர்த்தம். அணிகலன்னு சொல்றோம் இல்லையா? அணினா ஆபரணம். பெருமாள் நிறைய ஆபரணம் அணிஞ்சுட்டு இருக்காராம். என்ன? சூடகமே, தோல்வளையே, தோடே, செவிப்புவே, அது இல்லையா? சீர், சீர்னா மங்கள குணங்கள், கல்யாண குணங்கள்னு அர்த்தம். சீர் தன் கல்யாண குணங்களையே அணி ஆபரணமா அணிகலனா அணிந்த மால். ஏன்னா பெருமாள் மத்த திருவாபரணம் எல்லாம் சாத்தின்னு இருப்பார். ஆனா பெருமாளுக்கு சிறந்த ஆபரணம் எதுனா அவருடைய கல்யாண குணங்கள். குணானாம் ஆக்கரோ மகான். அந்த குணங்கள் பெருமாள்கிட்ட இல்லைன்னா அவருக்கு ஏற்றம் இல்லை. இன்னைக்கு லோகத்துல மனுஷனை நகையெல்லாம் போட்டு இருந்தா தானே மதிக்கிறா. நம்மளை போல எந்த நகையும் போடாத வாழை யாரும் மதிக்க மாட்டா. பெருமாளுக்கு எது நகைனா கல்யாண குணங்கள். அது இருந்தாதான் பெருமாளுக்கு வேல்யூ. அதனால சீரணி மால் திருநாமமே. அந்த ஏ முக்கியம். திருநாமமே. பெருமாள் பேரைத்தான் வைக்கணும், தாயார் பேரைத்தான் வைக்கணும். தப்பித்தவரி கூட மத்தது வைக்காதீங்கோ. ஏன்னா நாம என்ன பண்ணிடுவோம்னா, பரவாயில்ல சார், நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுனால என் குழந்தைக்கு பெரிய சயின்டிஸ்ட் நியூட்டன்னு ஒரு பேர் வச்சுடுறேன். ஆனா ஜாதகத்துல எழுதும் போது அல்லது ஆத்துல சொல்லிக்கும் போது மட்டும் நான் ராமன்னு ஒரு பேர் வைக்கிறேன். அப்படியெல்லாம் கிடையாது. திருநாமமே ஒரு பேர் தான் வைக்கணும். பெருமாள் திருநாமம் தான் வைக்கணும். அக்கா 2-3 பேர் வைக்க கூடாதுன்னு இல்ல. 2-3 வச்சாலும் எல்லாமே பெருமாள் திருநாமமா இருக்கணும். அதனால திருநாமமே. பெருமாள் திருநாமத்தையே, தாயார் திருநாமத்தையே இட இடும்படி சூட்டும்படி தேற்றிய. தேற்றியன்னா தெளிவாக உபதேசம் செய்தன்னு அர்த்தம். தேற்றம்னா தெளிவுன்னு அர்த்தம். நம்ம சொல்றோம் இல்லையா, என்ன அவர் தான் கொஞ்சம் தேற்றி விட்டாருங்கிறோம். அதாவது உபதேசம் பண்ணி தெளிவித்தாருன்னு அர்த்தம். நாமெல்லாம் என்ன பேர் வச்சா என்னன்னு நினைச்சுட்டு இருந்தோமா? பெரியாழ்வார் ஒவ்வொன்னா எடுத்து சொல்லி இது பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் சொல்லி ஊரார் என்ன நினைக்கிறாங்கிறத பத்தி எல்லாம் கவலைப்படாத. நமக்கு குழந்தை நன்னா இருக்கணும்னா அதுக்கேற்ற பேர் தான் வைக்கணும். எல்லாம் உபதேசம் பண்ணி தேற்றினார். அதனால கல்யாண குணங்களையே ஆபரணமாக கொண்ட பெருமாள் அவன் திருநாமத்தை மட்டுமே குழந்தைக்கு இடணுங்கிறத தேற்றி தெளிவாக உபதேசித்தார் பெரியாழ்வார். சொன்னவர் எப்படிப்பட்டவர்? வீரணி தொல்புகழ் விட்டு சித்தன் விரித்த. வீர்னா இந்த இடத்துல வீரம்னு அர்த்தம். அணினா ஆபரணம். வீரணினா வீரத்தையே ஆபரணமா கொண்டவராம் பெரியாழ்வார். வெயிட், பெரியாழ்வார் வீரத்தை ஆபரணமா கொண்டவரா? இவர் யாரோட போய் சண்டை போட்டார்னா, இது அப்படி வீரம் இல்ல. புலன்களை எதிர்த்து வெல்லக்கூடிய வீரமா. போர்க்களத்துல தைரியமா வீரன் நின்று சண்டை போடுவான். உலகியல் ஆசை காமிச்சா மயங்கிடுவான். அவன் வீரன் கிடையாது. உண்மையான வீரன் யாருன்னா, புலன்களை யார் ஜெயிக்கிறானோ அவனுக்கு வீரன்னு பேரு. பெரியாழ்வார் 5 புலன்களையும் வென்றவர், மனத்தை வென்றவர். அதனால வீரணி. அப்படி வீரத்தை அணிகலனாக கொண்ட, புலன்களை வென்றவர், வீரன்னு பெருமை பெற்ற, தொல் புகழ் தொன்மையான புகழ், இயல்பான புகழ் கொண்ட விட்டு சித்தன் விஷ்ணு சித்தரான பெரியாழ்வார் விரித்த. ரொம்ப விரிவா. அதான் இந்த பதிகத்துக்கு என்ன சிறப்புன்னா, நினைச்சா இந்த கருத்தை ஒரு பாட்டுல சொல்லிடலாம். ஆனா எதுக்கு 9 பாட்டு வச்சார்னா, ஒவ்வொன்னுலயும் ஒரு கருத்து. சில பேர் தேவர்களின் பேரை வைக்கிறா, சில பேர் ராஜாட்ட கொடுத்து நீ பேர் வைங்கிறா,
இன்னொருத்தர் ராஜாவை ப்ளீஸ் பண்ண ராஜாவோட அப்பா பேரை இவர் வைக்கிறார், இன்னொருத்தர் ஊரார் கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பேர் வைக்கிறார், இன்னொருத்தர் அர்த்தமே இல்லாம ஃபேஷனுக்குன்னு பேர் வைக்கிறார். ஒன்னொன்னையும் எடுத்து விரிவாக எடுத்து பாடினார் பெரியாழ்வார். அதனால புலன்களை வெல்லுவதாகிய வீரத்தையே அணிகலனாக கொண்ட தொன்மையான புகழ், அதாவது சுவாபாவிகமான கீர்த்தி, சாஸ்வதமான கீர்த்தி, அதை கொண்ட விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் விரித்து பாடியவை இந்த 10 பாசுரங்கள். எப்படி பாடினாராம்? ஓரணி ஒன் தமிழ் 9ஓடு ஒன்றும் வல்லார். இந்த 10 பாசுரங்களை ஓர் அணி, அணினா என்ன? ஆபரணம். ஓர் அணின்னா ஒப்பற்ற ஆபரணம். யாருக்கு? இத படிக்கிற நமக்கெல்லாம். நாமெல்லாம் கழுத்துல இப்ப செயின் போட்டுட்டோம்னு அர்த்தம். என்ன செயின்னா, இந்த 10 பாசுரம் மட்டும் நம்ம கழுத்துல இருந்ததுன்னா பகவானுடைய நாமா உச்சரிச்சுட்டே இருப்போம் இல்லையா? அதனால ஓரணி, இது ஒரு ஒப்பற்ற அணிகலனாக. ஒன் தமிழ், ஒண்ணுன்னா அழகானன்னு அர்த்தம். இது அழகிய தமிழ்ல பாடினார். இதுல என்ன விசேஷம்னா, நினைச்சா புண்டரிகாட்சன்னு பேர் வைங்கன்னு சொல்லலாம், ஆனா அப்படி இல்லாமல் தாமரை கண்ணன்னு வைங்கோங்கிறார் பாருங்க. அந்த ஒரு இடத்துலயும் ஒன் தமிழ், அழகான தமிழ்ல பகவானுடைய திருநாமங்களை குறிப்பிட்டு நாராயணன்கிறத நாரணன்னு தமிழ்ல பாடுறாரு பாருங்க. அப்படிப்பட்ட நயத்தோடு ஒன் தமிழ், அழகான தமிழ்ல 9ஓடு ஒன்றும் வல்லார். 9+1, ஆமா 9 பாசுரங்கள்ல உபதேசம், 1 பலஸ்ருதி, இப்படி 9ஓடு ஒன்றும் வல்லவர். யாரெல்லாம் சொல்ல வல்லவர்களோ அவளுக்கு பலன் மேல சொல்ல போறார். அதனால ஓரணி, ஒப்பற்ற ஒரு ஆபரணமாக, சொல்பவருக்கு ஒப்பற்ற ஆபரணமாக ஒன் தமிழ், அழகான தமிழ்ல 9+1, 9ஓடு ஒன்றுன்னு பாடியிருக்கார். வல்லவர், இதை யார் சொல்ல வல்லவர்களோ. பேரணி வைகுந்தத்து, அணினா அழகுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பேரணினா பெரிய அழகு மிக்க வைகுண்டமா. ஏன்னா அங்கதானே பெருமாளை நன்னா அனுபவிச்சு கைங்கரியம் பண்ண முடியறது. அதுதான் ஊருக்கு அழகு. அதனால பேரணி, பெரிய அழகு மிக்க வைகுந்தத்து, வைகுந்தத்துல போய் என்றும் பேணி இருப்பரே. பேணி இருத்தல்னா என்ன? என்றும்னா எல்லா காலத்திலும்னு அர்த்தம். இருப்பர்னு சொன்னா இருப்பா, அதெல்லாம் எங்களுக்கே தெரியுமே, வைகுண்டம் போனவா என்றும் இருப்பரே. பேணினா என்னன்னா, பொதுவா குழந்தைய பாதுகாப்பது தான் என்ன சொல்லுவான்னா, நான் குழந்தைய போற்றி பேணி பாதுகாத்தேம்பான். இவ பேணி இருப்பர்னா இவ வைகுண்டம் போனதும் என்ன ஆகும்னா, பெரியாழ்வார் பக்தி நமக்கு ஒட்டிண்டு அங்க வைகுண்டநாதன் ஒரு பெருமாள் உட்காந்துருக்காரு பாருங்க, அவரை பேணி பொத்தி பொத்தி குழந்தைய போல பெருமாளுக்கு பல்லாண்டு பாடின்ற பாடம். அதுதான் பலனா. அதாவது இங்க குழந்தைக்கு பகவானுடைய திருநாமத்தை வச்சா அங்க பெருமாள் இவாளுக்கு குழந்தையாயிடுவார். பலன் இப்ப புரியறதான் பாருங்க. பேரணி வைகுந்தத்து என்றும் பேணி இருப்பரே. அங்க போய் பெருமாளை தங்கள் குழந்தையா பார்த்து பெருமாளை கொஞ்சின்னு இருப்பாளாம். நம்ம குழந்தைய என்னென்ன செல்ல பேர் சொல்லி எல்லாம் கூப்பிடுவோமோ, ஏ புஜுக்குட்டி, அம்முக்குட்டி எல்லாம் சொல்லி கூப்பிடுறோம் இல்லையா? இதெல்லாம் வைகுண்டத்துல பெருமாளை சொல்லி கூப்பிட்டு பேணி இருப்பரே, பெருமாளை மங்களாசாசனம் பண்ணி கொஞ்சி கொண்டு இருப்பார்கள். அதுதான் இதை சொன்னதுக்கான பலன். அதனால கல்யாண குணங்களையே ஆபரணமாக கொண்ட பெருமாள் அவர் திருநாமத்தை மட்டுமே குழந்தைகளுக்கு சூட்டணும்னு உபதேசம் பண்ணார். யாருன்னா, புலன்களை வென்ற வீரம் மிக்க தொன்மையான கீர்த்தி கொண்ட விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் விரிவா பாடினார். இது கற்போர்க்கு ஒப்பற்ற ஆபரணம், அழகான தமிழ்ல பாடியிருக்கார். இந்த 9ஓடு ஒரு பாசுரத்தை யாரெல்லாம் சொல்ல வல்லவர்களோ அவர்கள் மிகவும் அழகுமிக்க வைகுந்தத்துல எப்போதும் பெருமாளை பேணிக பாதுகாத்து பல்லாண்டு பாடிக்கொண்டு மங்களாசாசனம் பண்ணி கொண்டு இருப்பார்கள். சீரணிமால் திருநாமமே இட தேற்றிய வீரணி தொல்புகழ் விட்டு சித்தன் விரித்த ஓரணி ஒன் தமிழ் 9ஓடொன்றும் வல்லவர் பேரணி வைகுந்தத்து என்றும் பேணி இருப்பரே. இந்த பாட்டுல ரொம்ப அழகு பாருங்க. சீரணி, வீரணி, ஓரணி, பேரணின்னு வரும். சீரணிமால் திருநாமமே இட தேற்றிய வீரணி தொல்புகழ் விட்டு சித்தன் விரித்த ஓரணி ஒன் தமிழ் 9ஓடொன்றும் வல்லவர் பேரணி வைகுந்தத்து என்றும் பேணி இருப்பரே. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். விஷ்ணு சித்தா, who is valorous in defeating the senses, explained that we should name our children after Lord Sriman Narayana alone, who has his auspicious attributes as ornaments. These 9+1 verses are an exceptional ornaments to the people who chant them. They are in chaste Tamil. Those who are able to chant these verses will attain the beautiful Vaikuntham and they will care for the Lord of Vaikunta as their own child என்பது இதற்கான ஆங்கில வடிவம். நீ இதற்கு அடுத்த பாசுரம். ஒரு யாத்திரை போவோமா? ரொம்ப நாள் ஆச்சு மானசீக யாத்திரை எல்லாம் போய். கண்டம் என்னும் கடிநகர்னு ஒரு திவ்ய தேசம் இருக்கு. எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? இமயமலை சாரலுக்கு போனா எவ்வளவு நல்லா இருக்கும். இமயமலை சாரல்ல கங்கை கரையில கண்டம் என்னும் கடிநகருங்கிற க்ஷேத்திரம். அங்க போலாமா? கண்டம் என்னும் கடிநகர்னா புரியலையே. அதுக்கு இன்னைக்கு வேற ஒரு பேர் இருக்கு. அது என்னங்கிறத நாளைக்கு பார்ப்போம்.
நாளை ஒரு திவ்ய தேச யாத்திரைக்கு தயாராகுங்கள். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். ஷீரணிமால் திருநாமமே இடத்தேற்றிய விரணி தொல் புகழ் விட்டு சித்தன் விரித்த சீரணிமால் திருநாமமே இடத்தேற்றிய வீரணி தொல் புகழ் விட்டு சித்தன் விரித்த பூரணியுள் தமிழ் ஒன்பதோடொன்றும் வல்லார் பேரணி வைகுந்தத்து என்றும் பேணி இருப்பரே. ஓரணியுள் தமிழ் ஒன்பதோடொன்றும் வல்லவர் பேரணி வைகுந்தத்து என்றும் பேணி இருப்பரே. பேரணி வைகுந்தத்து என்றும் பேணி இருப்பரே.